இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் வாட் வரியை குறைக்க வலியுறுத்தி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இதனால் கடை வீதிகள் யாவும் ஜன நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி கிடந்தது. புதுவையில் வாட் வரி உயர்வால் வியாபாரம் பாதிக்கப்பட்டதால் உயர்த்தப்பட்ட வாட் வரியை குறைக்க வலியுறுத்தி பலமுறை கோரிக்கை விடுத்த வியாபாரிகள் கோரிக்கை நிறைவேறாததால் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து பிராந்தியங்களிலும் உள்ள வணிகர்கள், வியாபார சங்கங்கள், சிறு மற்றும் பெருந்தொழில்களின் கூட்டமைப்பினர் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் இன்று காலை அண்ணா சாலை, நெருவீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை உள்பட பல்வேறு பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, அரியாங்குப்பம் உள்பட பல்வேறு பகுதிகளிலும் கடைகள் மூடப்பட்டன. ஹோட்டல்கள், நகைக்கடைகள், மார்க்கெட்டுகள், டீ கடைகள் உள்பட அனைத்து வர்த்தக நிறுவனங்களும் மூடி கிடந்தன. கடையடைப்பு போராட்டத்திற்கு மட்டும் வியாபாரிகள் அழைப்பு விடுத்திருந்ததால் இன்று ஆட்டோக்கள், லாரிகள், வேன்கள், டெம்போக்கள் ஓடின. பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் இயங்கின. கடையடைப்பு போராட்டத்தால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. முக்கிய பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வியாபாரிகளுக்கு மட்டுமே கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடப்பட்டிருந்ததால் திட்டமிட்டபடி போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. வியாபாரம் இல்லாததால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. காய்கறி கடை ஜாமான் தான் வந்தேன். இன்னைக்கு வாட்டு வரினால கடை எல்லாம் அடப்பா இருக்குது. ஒரு கடையும் திறக்கல. ஜாமான் இது வாங்க முடியாம திரும்பி வீட்டுக்கு போறேன். 24 நேரமும் கடை அடைப்போம். அதாவது இன்னைக்கு காலை 6 மணிலிருந்து நாளை காலையில் 6 மணிக்கு கடை திறக்கணும்னு சொல்லிட்டாங்க. நேற்றா சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்தால் எல்லா கடையும் இல்லை. எல்லா கடையும் அடப்பாக இருக்கிறனால ஜாமான் எதுவும் வாங்க முடியாமல் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் காலையில் நேற்று மார்க்கெட்டு இன்றைக்கி லீவுன்னாங்க. நான் காலையில் பார்க்குறேன், எந்த கடையுமே இல்லை. நீ செவ்வாய்க்கிழமை வீட்டில் படையெல்லாம் ஏதோ கப்பு கூட வந்தால் எல்லா கடையுமே சாத்திருக்குது. எதோ வாங்க முடியாமல் போயின்னுக்கிறேன். காய்கறி கடை எந்த கடையும் இல்லை. நாளைக்கு 24 மணி நேரம் பந்துன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ தான் பந்து பண்ணுறாங்க. இது எதுவுமே தீர்வே ஆக மாட்டுது. இது கவர்மெண்ட் தான் இதை பார்த்து இதை செய்யணும். வாட்டு வரியை குறைக்க சொல்லி பந்து பண்ணிக்கிறாங்க. போன வாட்டி அது மாதிரி தான் பண்ணாங்க. ஹோட்டல்லாம் அடைச்சாங்க. அதுவும் சரியாகலை. இப்போ மறுபடியும் பந்து பண்ணிக்கிறாங்க. இது கவர்மெண்ட் தான் ஏதாவது புதுசாக பண்ணணும். புதுவை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டசபையின் கேள்வி நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபையின் கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், பள்ளிக்கல்வி வாரியத்தின் தேவையை அரசு உணர்ந்துள்ளதா? ஒரு அரசு விழாவில் முதலமைச்சர் CBSE பாடத்திட்டத்தை அரசு பள்ளிகளில் கொண்டுவர ஒப்புக்கொண்டார். எனவே CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்படுமா என்று கேட்டதற்கு அமைச்சர் தியாகராஜன் பதிலளிக்கையில், தனிக்கல்வி வாரியத்தின் தேவையை அரசு உணர்ந்துள்ளது. கல்வியின் தரத்தை உயர்த்தவும், கல்வி கற்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாணவர்களுக்கு செய்து கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் பிரெஞ்சு, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் என பல்வேறு மொழிகளில் பாடங்கள் நடத்தப்படுவதால் CBSE பாடத்திட்டம் கொண்டு வந்தால் இந்திய அளவில் போட்டித் தேர்வுகளில் அதிக வெற்றி பெறும் வாய்ப்பு புதுவை மாணவர்களுக்கு ஏற்படும் என்பதால் இதுகுறித்து ஆய்வு செய்து அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவையில் நடந்த காவலர் எழுத்துத் தேர்வில் 640 இடங்களுக்கு 623 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக டிஐஜி சுக்லா தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக டிஐஜி சுக்லா கூறுகையில் 640 காவலர் காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வில் 623 இடங்களை நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அதில் பொதுப்பிரிவில் 320 பேரும், எஸ்சி பிரிவில் 107, ஓபிசி 67, எம்பிசி 117, இபிசி 10, பிசிஎம் 2 என்ற முறையில் 623 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மற்றும் பிடி பிரிவில் 5, இபிசி 2, பிசிஎம் 10 என மொத்தம் 17 இடங்கள் காலியாக உள்ளதாகவும் மேலும் 18 மகளிர் தேர்வு எழுதியதில் 9 பெண்கள், 22 பேர் முன்னாள் ராணுவ வீரர் பிரிவில் எழுதியதில் 9 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறிய அவர் 1106 பேர் தேர்வு எழுத அழைக்கப்பட்டதில் 6 பேர் தேர்வு எழுத வரவே இல்லை என்றும் தேர்வு எழுதியவர்களில் 70 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற 784 பேரில் 623 பேர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தேர்வு செய்யப்பட்ட அனைவரையும் நாளை 25ஆம் தேதி காலை கோரிமேடு காவலர் மைதானத்திற்கு தேர்வு அனுமதி சீட்டுடன் வரும்படி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் மேலும் 200 மத்திய ரிசர்வ் பட்டாலியன், 400 ஊர்காவல் படை, 100 காவலர்களுக்கு விரைவில் தேர்வு நடைபெறும் என்றும் அப்போது மகளிருக்கான விதிமுறைகளை தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரின்ஸ் சிட்டியின் பதவியேற்பு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரின்ஸ் சிட்டி சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான பதவியேற்பு விழா முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் பாஸ்கர் தலைமையில் உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் ஸ்ரீதரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக பழனிசாமியும், செயலாளராக எஸ் ராஜசேகரன், பொருளாளராக எம்.ஆர். ராஜசேகரன் ஆகியோரும் மற்றும் பல நிர்வாகிகளும் பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரத்தின சபாபதி, உடனடி மாவட்ட ஆளுநர் கல்யாண்குமார், முதல் துணை மாவட்ட ஆளுநர் மூக்கையா கணேஷ் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் லயன் ஜான்குமார் கலந்து கொண்டு ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரமும், 10 ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என 2 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவியை வழங்கினார். நிறைவில் தலைவர் பழனிசாமி நன்றி கூறிய விழாவில் திரளான லைன் சங்கத்தினர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். வாட் வரியில் சீரமைப்பு செய்யப்படும் என்று பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை சட்டசபை பட்ஜெட் மீதான சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதத்திற்கு முதல்வர் ரங்கசாமி பதிலளித்து பேசுகையில், புதுவை மாநில வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் அனைவரின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றப்படும். கடந்த நிதியாண்டில் தானே புயலால் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும், வருவாய் உயர்த்தி கடனை குறைக்கவும், திட்டங்களை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வி, உயர்கல்வி கொடுப்பதில் கவனம் செலுத்தப்படும். மேலும் மருத்துவம், பொறியியல் போன்ற மேற்படிப்புகளுக்கு 58 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இலவச மிதிவண்டி வழங்க 10 கோடியும், பாசிக் நிறுவனத்தை சரி செய்ய 15 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொண்டமானத்தில் துணைமின் நிலையமும், வெங்கடா நகர் லாஸ்பேட்டையில் 110 kV மின் பகிர்மான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. மேலும் மின்சாரம் தடையின்றி வழங்கவும், மேட்டுப்பாளையத்தில் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி பொருளாதாரம் வளர்ச்சியடைய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும், பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் எவ்வளவு பேருக்கு வேலை வழங்க முடியும் என்று ஆலோசித்து வேலை வழங்கப்படும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி வருவாயை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மற்றும் ஆண்டை மாநிலத்தை விட புதுவையில் வாங்கும் பொருட்களின் விலை குறைவாக இருக்கும் வகையிலும், வியாபாரம் பாதிக்காத வகையிலும் வாட் வரி சீரமைப்பு செய்யப்படும். தனி மாநில அந்தஸ்து பெறுவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மொத்தத்தில் பட்ஜெட் நிதியை முழுமையாக பயன்படுத்தி திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். புதுவையில் காவலர் எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதனால் தேர்வு எழுதிய இளைஞர்கள் ஐஜி அலுவலகத்திற்கு திரண்டு முடிவுகளை தெரிந்து கொண்டனர். புதுவையில் 640 காவலர் பணியிடங்களுக்கு உடற்தகுதி தேர்வு கடந்த மாதம் 11ஆம் தேதி நடத்தப்பட்டு அதில் வெற்றி அடைந்தோருக்கு எழுத்துத் தேர்வு கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான முடிவுகள் 23ஆம் தேதி இரவு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் தேர்வு எழுதிய இளைஞர்கள் ஏராளமானோர் முடிவுகளை காண இரவு ஐஜி அலுவலகத்திற்கு திரண்டனர். ஆனால் முடிவு காலையில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதால் கடற்கரை சாலையிலேயே படுத்து தூங்கி அதிகாலை ஐஜி அலுவலக தகவல் பலகையில் முடிவுகள் வைக்கப்பட்டதும் அதனை பார்த்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டனர்.
மேலும் முடிவுகளை காண இளைஞர்கள் அதிகாலையில் ஐஜி அலுவலகத்தில் திரண்டதால் அப்பகுதி நெரிசலாக பரபரப்புடன் காணப்பட்டது. மேலும் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். புதுவை மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியின மக்களை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பினர் மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அதன்படி மறைமலை அடிகள் சாலை வெங்கட சுபா ரெட்டியார் சிலை அருகே இருந்து கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையில் பேரணியை ஆதிவாசி தோழமை கழக ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். அண்ணா சாலை மிஷன் வீதி என முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி மாதா கோவில் அருகே சென்றதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த போலீசாரை எஸ்பி ராமராஜ் வெகுவாக பாராட்டினார். இது தொடர்பாக எஸ்பி ராமராஜ் கூறுகையில், புதுவை முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 22ஆம் தேதி ஜெயகாந்தன் என்பவர் குமரகுரு பாலத்தைச் சேர்ந்த தூதாஃபி என்கிற நாகராஜின் மச்சான் மண்டைப்புறா என்கிற விக்கியை காமராஜ் சாலையில் உள்ள மதுக்கடையில் வண்ணா செந்தில் என்பவர் அடித்து தாக்கியதால் அதனை தட்டி கேட்ட நாகராஜ், ஜெயகாந்தன், விக்கி, மாறன், வினோத், விஜய், முரளி, சூர்யா, சாரைப்பாம்பு என்கிற சரத் ஆகியோரை டிவி நகர் டோபிகானா அருகில் உள்ள உடற்பயிற்சி நிலையத்தில் செந்திலின் நண்பர்கள் நாகராஜை தாக்கி கத்தியால் குத்தி கொலை செய்தும் அவரது நண்பர்களின் மீது கொலை முயற்சியும் செய்துள்ளனர். இவ்வாறு புகார் அளித்ததை அடுத்து எஸ்எஸ்பி பர்வீஸ் அகமது உத்தரவின்படி தமது மேற்பார்வையில் தனிப்படை அமைக்கப்பட்டு துரித நடவடிக்கை மேற்கொண்டதில் வண்ணா செந்தில், மணி, ஆரோக்கியராஜ், சத்யா, அஞ்சுதட்டு ராஜ், ஜெனி, ரஜினி, முத்துவேல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்த பெரியகடை வட்ட ஆய்வாளர் அங்கப்பன், அதிரடிப்படை ஆய்வாளர் பாஸ்கரதாஸ், உதவி ஆய்வாளர்கள் கிருஷ்ணன், சஜித் மற்றும் காவலர்களை பாராட்டியதாக கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.